Nirmati Property Management. Contact 7667008999. திமுகவின் அடுத்த தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களே முகம் சுளிக்கக்கூடிய அளவில் பேசுகிறாரே அப்படின்ட்டு தான் நீங்கள் கேள்வி தொடங்கியிருக்கணும். இப்போ நீங்கள் உங்களால் இப்போ அதிமுகவில் முகம் சுளிக்கிற அளவுக்கு யாராவது பேசியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அரசியல் ரீதியாக தான் வியூகங்களை வைக்கிறாங்க. அவர் உதயநிதி பேசுனது தான் மேடையிலேயே போடுறாரு. முகம் சுளிக்கக்கூடியன்னு நான் முன்னாடி சொன்னேன். இவ்வளோ தூரம் திங்க் பண்ண வேண்டியதில்லை. முகம் சுளிக்கக்கூடிய வகையில் அதிமுக பிரச்சாரத்தில் பேசியது யார்? கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமா? பேசலாம். இது திமுகவின் கலாச்சாரம். ஆபாசமாக இப்படி பேசுவது திமுகவின் கலாச்சாரம். கட்சிக்கே அதை முத்திரை குத்தலாமான்னு கேட்குறேன். குத்தலாம், திமுகவும் குத்தலாம். திமுகவில் சொல்லட்டுமா? நன்னிலம் நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இன்னொரு 4-5 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் என்று எடுத்துக்கொண்டால் பிரபலமானவர்களை மட்டும் சொல்லலாம். திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திரு சைதை சாதிக்காரு. அப்புறம் குடியாத்தம் குமரன். நான் பேட்டி கேட்டேன், கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு நாள் நைட்டு. பாஜகவை பார்த்தா படுத்து விடுவார், சசிகலா அம்மையாரை பார்த்தா போதும் சொல்கிறாரு. என்ன வயசு ஆகுது? 28. மனசாட்சியோடு சொல்லு, இதில் வேறு மெனி இல்லை. அறிஞர் அண்ணா தொடங்கி வைத்தது இதை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மணி என்ன கூட சொல்லுவார், கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நேருவே சொன்னார், பண்டிதரோ மனைவியை இழந்தவர், பண்டார நாயகாவோ கணவரை இழந்தவர், இருவரும் தனி அறையில் பேசினார்களாம், நீண்ட நேரம் பேசினார்களாம், என்ன பேசினார்களோ தெரியவில்லை தம்பி. இதுனா மீனிங். கருணாநிதி பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, பெரிய லிஸ்ட். உதயநிதியை பெருவர்ட்டுன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? மனப்பிறழ்வு அடைந்தவர்ன்றது தான் பெருவர்ட்டுக்கான பொருள். 16 எங்கள் ஐயா மரியாதைக்குரிய கலைஞர் மு கருணாநிதி டாஸ்மாக் மூடுன்னு சொன்னார். ஓட்டு போட்டிங்களா? 14 டாஸ்மாக் மூடுறோன்னு சொன்னால் ஓட்டு போடல. அதுதான் போ. சரி, 14 மூடுறோன்னு சொன்னால் ஓட்டு போடல. 21 ஓட்டு போட்டாலும் மூடு. சரிப்பா, 16லேயே ஓட்டு போட்டு இவங்க சிஎம் ஆயிருந்தாங்கன்னா டாஸ்மாக் மூடிருப்பாங்கன்ற உதயநிதி சொல்கிறாரு. அவன் சொல்கிறது தண்ணியில் இல்லை. எல்லாரையும் அலோவ் பண்ணி வெட் பண்ணிவிட்டு ஒரு திறந்த வெளி மீட்டிங் வைக்கலாமா? சிஎம்கிட்ட யார் வேணாலும் கேள்வி கேட்கலான்னு சொல்லாமா? நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு போவேன்பா. இந்த மாதிரி ஆளுகிட்ட நாட்டின் ஆட்சி நடத்தும் அதிகாரம் போய்விட்டால் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அச்சம் எனக்கு. அவ்வளோதான் நடக்கும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு தெரியாது, நானும் பேச முடியாது. உதவி கேட்டு வர்றவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்கன்றது எனக்கு தெரியும். இந்த மக்கள் வரி பணத்தில் ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு இதில் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டு பலபலன்னு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு நகைச்சுவையாக தெரியும் பாஸ். உங்கள்கிட்ட கை நீட்டி அந்த 1000 ரூபாய் வாங்குற என்ன நீங்கள் அவமானப்படுத்துறீங்க பாஸ், பெருமைப்படுத்துங்க. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது 4th Estate தமிழ் ஊடகத்தின் பெரிதும் சென்றிருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர், சவுக்கு ஊடகத்தினுடைய ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் அருள்மொழி. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான இந்த பரப்புரை பிரச்சாரங்கள் ரொம்ப வேகம் எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறீங்க. இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவிலான சில பேச்சுகளும் எழுவதை பார்க்க முடிகிறது. திமுக, அதிமுக 2 கட்சியினுடைய தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்வீங்க? முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. முகம் சுளிக்கக்கூடிய அளவில் யார் யார் இதுவரை பேசியதுன்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய திரு கதிரானந்த் அவர்கள் ஒரு இடத்துல 2 திமுகவில் வருந்தத்தக்க அளவில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட பேசினது அப்படி இருக்கு. அடுத்தது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சில இடங்களில் பேசுகிறாரு. அதெல்லாம் விடுங்க, அவர்லாம் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. அடுத்தது திரு அன்புமணி ராமதாஸே ஒரு ப்ரெஸ் மீட்டில் விசிகாவை அதிமுக உருவுனாங்கன்ற ரீதியிலலாம் ஒரு வார்த்தையை விட்டார். அதுவும் கொஞ்சம் சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அப்புறம் பிஞ்ச செருப்பு தான் இந்த போராட்டங்கள்லாம் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருந்தார். இந்த மொழி போராட்டம்லாம் பிஞ்ச செருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவும் சர்ச்சைக்கு உள்ளாச்சு. சரி, இப்போ நீங்கள் சொன்னதில் யார் யார் பேசுனதுன்னு வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு பொதுவாக கேட்குறீங்க? உங்களோட கேள்வி எப்படி தொடங்கியிருக்க வேண்டும் என்றால், தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுகவின் அடுத்த தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களே முகம் சுளிக்கக்கூடிய அளவில் பேசுகிறாரே அப்படின்ட்டு தான் நீங்கள் கேள்வி தொடங்கியிருக்கணும். இப்போ நீங்கள் உங்களால் இப்போ அதிமுகவில் முகம் சுளிக்கிற அளவுக்கு யாராவது பேசியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அரசியல் ரீதியாக தான் வியூகங்களை வைக்கிறாங்க. அவர் உதயநிதி பேசுனது தான் மேடையிலேயே போடுறாரு. முகம் சுளிக்கக்கூடியன்னு நான் முன்னாடி சொன்னேன். நீங்கள் இவ்வளோ தூரம் திங்க் பண்ண வேண்டியதில்லை. முகம் சுளிக்கக்கூடிய வகையில் அதிமுக பிரச்சாரத்தில் பேசியது யார்? அப்படி பேசலை. ஆனால் பாஜகவுக்கு நாங்கள் போட்ட பிச்சைன்னு மட்டும் சி வி சண்முகம் ஐயா சொன்னாங்க. சரி, அது ஒன்று மட்டும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. அப்போ நீங்கள் எடுத்த உடனே அரசியல் கட்சிகள்னு ஏன் பொதுமைப்படுத்துறீங்க? திமுகன்னு ஆரம்பிங்க. இந்த பத்திரிகையாளர்கிட்ட இருக்க சிக்கல் தான். திமுக பண்ணால் அதை பொதுமைப்படுத்துறது இல்லை. அப்படி இல்லைண்ணா, நான் உங்களை சொல்லுங்க. உங்களா நான் உங்களை ஒரு உருவகமாக வச்சுக்கிட்டு தான் நான் மீடியாவை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன அருள்மொழியா? சரி,
என்ன ஊடகவியலாளர்கள் என்று நான் பொதுவாக சொல்வது, அதிமுக இப்படி பண்ணுச்சுன்னா அதிமுகன்னு சொல்லுவாங்க. அதிமுக வேட்பாளர்களின் முகம் சுளிக்க வைக்கும் பேச்சு. திமுக வரிசையாக அப்படி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அரசியல் கட்சிகள் இப்படி செய்கின்றன, திமுக நடுவில் சொருவிடுவாங்க. அவ்வளோ சொல்லக்கூடாது, தனிமைப்படுத்தணும். நல்லா அழகாக தொடக்கத்திலே வந்து நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஒரு உதாரணமாக சொன்னீங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமா? பேசலாம். இது திமுகவின் கலாச்சாரம். ஆபாசமாக இப்படி பேசுவது திமுகவின் கலாச்சாரம். கட்சிக்கே அதை வந்து முத்திரை குத்தலாமான்னு கேட்குறேன். குத்தலாம், திமுகவும் குத்தலாம். சரி, காங்கிரஸில் ஆபாசமாக பேசக்கூடியவர்களோட பேச்சு ஏதாவது சொல்லுங்கள். நான் சொல்கிறது இந்த கேட்டகரி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்டகரி. சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். இல்லை அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை, அதிமுகவில் இல்லை. ஒரே ஒரு பேர் எனக்கு தெரிஞ்சது இருக்குது, வன்னை ஸ்டெல்லா. ஓகே, வன்னை ஸ்டெல்லான்னு அந்த காலத்தில் எனக்கே நான் விஜிலன்ஸ் ஆஃபீஸில் இருந்தப்போ என்னோட சீனியர் சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கேக்கு திமுகவுக்கு போட்டி அந்த காலத்தில் அங்கே வன்னை ஸ்டெல்லா அப்படின்னு. அப்புறம் ராதாரவியை சொல்லலாம், அண்ணன் கொஞ்சம் பேசுவார். ஒரு ராதாரவி அண்ணனை வந்து அதிமுக கணக்கில் சேர்க்க முடியாது, எல்லா கட்சிக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். இப்போ எங்கே இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. என்னப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி, ஆனால் எங்கே இருக்கீங்க தெரிலப்பா, கூப்பிட்டானுங்கன்னா போவேன் அப்படின்னு அண்ணன். அதனால் அண்ணனை இந்த இதில் எந்த கட்சியும் சேர்க்க முடியாது. திமுகவில் சொல்லட்டுமா? நன்னிலம் நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இன்னொரு 4-5 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் என்று எடுத்துக்கொண்டால் பிரபலமானவர்களை மட்டும் சொல்லலாம். திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திரு சைதை சாதிக்காரு. அப்புறம் குடியாத்தம் குமரன். நான் பேட்டி கேட்டேன், கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு நாள் நைட்டு. உங்களுக்கு ஃபோன் பண்ண? ஆமாப்பா, உங்களுக்கு கடுமை விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர். கேளு அண்ணே, தெரியாமல் திட்டேன் உன்னை, அவசரப்பட்டு திட்டேன் இவனுங்க பேச்சை கேட்டு. ஏன்னே இப்போ என்ன ஆச்சு? என்னைய கட்சி விட்டு நீக்கிட்டாங்கண்ணே, நீக்கனோட தான் நம்மளை பற்றி தெரியுது அண்ணா, இவனுக்கு சொல்லி தானே திட்டினேன் அப்படின்னா. ஸோ இன்னைக்கு கரண்ட்லேயே இவங்க எத்தனை பேரை வச்சுருக்காங்க. அதிமுகவில் கேட்டால் உங்களால் பேரே சொல்ல முடியல. காங்கிரஸ் விடுங்க, செத்து போச்சு, அது 60 செத்து போச்சு, அந்த கட்சியை சேர்க்க வேணாம். இடதுசாரிகளை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வர போகிறது இல்லை. அப்போது இப்படி பேசுவதற்கென்றே ஒரு பேச்சாளர் கூட்டத்தை ஒரு கட்சி நிறுவனமயப்படுத்தி வளர்த்து வருகிறது என்றால், அப்போ அந்த கட்சிக்கு தானே இந்த டிஎன்ஏல இது இருக்குன்னு தானே புரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்க, ஏன் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் இதை செய்யல? அதனால் தான் சொல்கிறேன், அந்த கட்சி தொண்டர்கள், இடைநிலை பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் இப்படி பேசுவது தவறு என்பதே அவர்களுக்கு தெரியாது. தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு உதயநிதி அவர்கள். எதை தவறா புரிஞ்சு? இல்லை, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து மோடியை பார்த்தா படுத்து விடுவார், பாஜகவை பார்த்தா படுத்து விடுவார், சசிகலா அம்மையாரை பார்த்தா வந்து போதும் சொல்றாரு. என்ன வயசாகுது? 28. மனசாட்சியோட சொல்லு, இதில் வேற மீனிங் இல்லை. கொஞ்சம் கொச்சையாக தான் மீனிங் இல்லை, கொச்சையாக இருந்தாலும் நான் இது என்ன சொல்கிறேன்னா, வேறு பொருள் படுவதற்கு வழி இருக்கிறதா அதில் இருக்கு. அப்போ நீங்கள் தவிர்க்கணுமா இல்லையா? நான் இப்போ சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுவேங்க, நான் என் மனசில் வந்து ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சொல்லுவேன். ஒரு எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் 2009 கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணி எழுதிட்டு இருப்பேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்போ தான் நான் தான் முதல் முறையாக திரு நக்கீரன் காமராஜ் அவர்களை பற்றி, அவர் ஊழல் பண்ணியிருக்காரு, 2Gயில் அவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போடும்போது, அது வரைக்கும் பத்திரிகையாளர் பற்றி யாருமே எழுத மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொலை பண்ணியிருப்பான் பத்திரிக்காரன், அப்போ கூட எழுத மாட்டாங்க. கேட்டா, நம்பால்ப்பா விடுப்பா கண்டுக்காதுன்னு தனியாக பேசிப்பாங்க, எழுத்தில் கொண்டு வர மாட்டாங்க. முதல் முறையாக நான் தான் எழுதினேன். பெரம்பலூர்லேருந்து ஆராசா மற்றும் திரு காமராஜுக்கு நெருக்கமான உறவு இருக்கிறது. ஆராசாவோட பினாமி பண்ணிட்டு காமராஜ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்ட்டு நான் எழுதினேன். அப்போது திருமதி ஜெயசுதா, திரு நக்கீரன் காமராஜ் அவர்களின் மனைவி, அவங்களுக்கு வந்து சமூக சேவகர்ன்ற அடிப்படையில் ஒரு அலாட்மெண்ட் போட்டிருந்தாங்க பெசன்ட் நகரில். ஒரு அலாட்மெண்ட் போட்டு பெசன்ட் நகர் திருவன்மையூர் ஐ திங்க் ஒரு அலாட்மெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க அந்த சமூக சேவை செஞ்சேன்னு சொன்னதுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்துச்சுன்னா, இந்த இரவு பாடசாலையில் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்களாம் 10வது படிக்கிற பிள்ளைக்கு. அப்போ நான் சாதாரணமாக கேட்டேன், என்ன சமூக சேவை செஞ்சுருக்காங்க இவங்க உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்குறதுக்கு? இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதை ஜெகதீசன் ஒரு ஆள் இருந்தான், இப்போ இருக்கிற அந்த ஆள் பிபிசியில் லண்டனில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த ஆள். இது நான் சொல்கிறது 2009 கதை. அந்த ஜெகதீசன் காமராஜ் மனைவியை சங்க தப்பாக பேசிட்டான் அப்படின்ட்டார். இதில் பார்த்தீங்கன்னா இரு பொருள் படுகிறது. நான் உள்ளபடியே நான் அந்த மாதிரிலாம் எனக்கு வேறு எண்ணங்களே கிடையாது. கண்டென்ட்டை மட்டும் பார்த்தா அதில் தவறு தெரியல. ஆனால் அப்படி தான் ட்விஸ்ட் பண்ணாங்க, அந்த ஜெகதீசன் தான் ட்விஸ்ட் பண்ணது. ஓகேனா இவங்க எல்லாம் திராவிட கொழுந்துகள், பாரு எப்படி அவதூறாக பேசிட்டான்னு. ஸோ இது போல் இரு பொருள் படக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதை வந்து மேடையில் பேசுபவர்கள் தவிர்க்கணும். நான் பண்ணது சாதாரண விஷயம், எழுத்துல நான் பண்ணது சாதாரண விஷயம். என்ன சமூக சேவை செய்து விட்டா இதான் நான் எழுதின வரி. ஆக்சுவலி இவங்க அதுக்கு உருட்டினாங்க உள்ள பூந்து. இவங்க அப்படி உள்ள பூந்து உருட்டுறதுக்கு காரணமே இவங்க புத்தி அப்படிதான், அவங்க தாட் ப்ராசஸ் அப்படி இருக்குன்ற. தாட் ப்ராசஸ் அப்படித்தான்ப்பா இருக்கு.
இப்போது ஒரு சிகை அலங்கார கலைஞரை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், யாரை பார்த்தாலும் அவரோட கவனம் பூரா சிகைக்கு தான் போகும். கரெக்டாக? இப்போ நம்ம பார்த்தா என்னப்பா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பேன். இந்த சிகை அலங்கார கலைஞர் வந்து எப்படி பார்ப்பேன்னா, இவர் என்ன இப்படி முடிவெட்டிருக்காரு, இயல்பாக அது போகும். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து கவனம் பூரா ஒரு கீழே தான் இருக்கும். என்ன செருப்பு போட்டிருக்காங்க என்ன அப்படின்றது இருக்கும். இது ஒரு ஆடை வடிவமைப்பாளரை பார்த்தீங்கன்னா, இன்னும் அவரோட டிசைன் சரியில்லையே, இப்படி தான் பார்ப்பார்கள். அப்போ உன் புத்தி இப்படி இருந்துச்சுன்னா உனக்கு எப்படி தோணும்? இப்படி தான் தோன்றும். அறிஞர் அண்ணா தொடங்கி வைத்தது இதை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மணி என்ன கூட சொல்லுவார், கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நேருவே சொன்னார், பண்டிதரோ மனைவியை இழந்தவர், பண்டார நாயகாவோ கணவரை இழந்தவர், இருவரும் தனி அறையில் பேசினார்களாம், நீண்ட நேரம் பேசினார்களாம், என்ன பேசினார்களோ தெரியவில்லை தம்பி. இதுக்கு என்ன மீனிங்? கருணாநிதி பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, பெரிய லிஸ்ட். ஸ்டாலினுக்கு வரல புத்தி, அப்படி தான் ஸ்டாலினுக்கு, அதில் சந்தேகம் தான். ஏன்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்க, நான் அவங்கள வந்து நான் வெளியிலேருந்து அவங்களோட தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். நான் அதை சரி தவறுக்குள்ளே போல தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ அருள்மொழி இன்னொரு எளிய உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் வளர்ந்து இருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே பெரியவங்கெல்லாம் இருக்கும்போது கெட்டவதை பேசுவீங்களா? பேச மாட்டோம், கண்டிப்பாக பேச மாட்டோம். என்னையாவது ஒரு நாள் ஸ்லிப் ஆகும். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது வேறு. இந்த வடசென்னை திரைப்படத்தில் அதிக கெட்ட வார்த்தைகள்லாம் வந்தபோது ஒரு வெற்றிமாறன் கடும் எதிர்ப்பு வந்துச்சு. வெற்றிமாறன் சொன்னோம், யோ அவங்க வாழ்வியல் வழியாது, உங்களுக்கு கெட்ட வார்த்தைன்னு தெரியாது, அவங்களோட அன்றாடத்தோட புழக்கம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னால் அது இயல்பு தான். இது போல திமுகவினரோட தாட் ப்ராசஸ் இதுதான் என்பதற்காகத்தான் நான் இதை விளக்குகிறேன். இப்போ நான் அந்த செருப்பு தொழிலாளிக்கு கவனம் எதில் இருக்குன்னு சொன்னேன். இவங்களோட கவனம் பூரா எதில் இருக்கு? எதில் இருக்கு? பாலியல் விவகாரங்களில். அப்போ எல்லாத்தையும் அப்படி தானே பார்ப்பீங்க. அதனால தான் நான் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதயநிதியை பெர்வர்ட்டுன்னு போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? பார்த்தேன். அதான் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தீங்க அவ்வளோ தூரம்? ரைட், நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் எடுத்த எடுப்பில் மனப்பிறழ்வு அடைந்தவர்ன்றது தான் பெர்வர்ட்டுக்கான பொருள், தமிழ் பொருள் அதுதான். நான் எடுத்த எடுப்பில் திரு உதயநிதி அவர்களை பற்றி இந்த விமர்சனத்தை வைக்கவில்லையே. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 2019 மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியனை அறிமுகப்படுத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் உதயநிதி பேசிய வார்த்தை என்ன? உங்களுக்கு ஒரு அழகான எம்பி. இதை ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணுவோம். ஏன் இந்த வார்த்தை வருகிறது? அப்போ தமிழச்சியை உதயநிதி எப்படி பார்க்குறாரு? சரிப்பா, ஒரு பத்திரிகையாளராக ஒன்றை தமிழச்சியோட பிரச்சார கூட்டத்துக்கே கூப்பிடுறோம், என்ன பேசுவார்? சும்மா ட்ரை பண்ணி பாரு. இன்றைக்கி தான் கூப்பிட்றாரு ஒரு பத்திரிகையாளர்ன்ற முறையில். இந்த ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நிறுவனத்தின் நிறுவனர் உரிமையாளர், இப்போது மத்திய தென் சென்னையில் தான் அவங்க தென் சென்னை வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை வாழ்த்தி பேசுவார் அப்படின்னு ஒன்றை மைக் கொடுக்குறாங்க. என்ன பேசுவார் சொல்லு, சும்மா சொல்லு, என்ன பேசுவார் சொல்லு. குடும்ப பின்னணிங்கிறது ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு கவிஞராக இருந்திருக்கிறாங்க, தமிழ் ஆழமாக படிக்க தெரிஞ்சவங்க, நல்லா புரிந்த ஒரு சக்தி மிக்கவங்க, உங்களுக்காக கண்டிப்பாக பாடுபடுவாங்க. எனக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் கூடுதல் விவரம் தெரியும், அதனால நான் சொல்லுவேன். நான் என்ன பேசுவேன்னா, இவர் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர், ஆங்கில பேராசிரியராக பணியாற்றினாலும் கூட தமிழ் கவிஞராக இருந்து தமிழில் கவிதை நூல்களை வெளியிட்டவர். இவர் ஒரு அரசியல்வாதி என்பதையும் தாண்டி இவரது கணவர் ஒரு காவல்துறை அதிகாரி என்ற அடிப்படையில் இவருக்கு நிர்வாக அனுபவமும் உண்டு. ஸோ ஒரு படித்த வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது இந்த தொகுதியை மேம்படுத்தும். இதானே? எஸ், இதுதான் கண்டென்ட். ஏன் உனக்கு ஏன் வந்து அவங்க அழகாக இருக்காங்கன்னு உனக்கு ஏன் தோணலை? இல்லை, அது தேவையில்லை மக்களுக்கு. அப்போது இன்னொன்று மனசுக்குள்ளே தோணும் தம்பி, நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஆண்கள் தான் நம்ம, ஓகேவா? பார்த்த உடனே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், அது பேசுவீங்களா? இல்லை, அது பேச மாட்டீங்க. அதுவும் ஒன்று கூப்பிட்றாங்க பேசுறதுக்கு, அப்போது இதை சொல்லுவியா? இல்லை. ஏன் சொல்ல மாட்டேன்? அது நாகரிகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் நாகரிகம் இல்லை? என்ன இருக்குது? அவங்க அழகாக தானே இருக்காங்க, அழகாக இருக்கான்னு சொல்கிறதுல என்ன நாகரிகம்? அந்த இடம், அதுக்கான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். இடம் அதுக்கான இடம் இல்லை. இன்னொன்று, அவர்களோட அழகை பற்றியா தேர்தல் நடக்குது? இல்லை. இப்போது ஒருத்தரை அறிமுகப்படுத்தி பேச சொல்கிறாங்க, அவர் வாயிலிருந்து முதல் வார்த்தை இது வருகிறது என்றால் அவர் மனசில் என்ன இருக்குது? ஒன்று, இந்த சிஏக்கு எதிராகத்தான் ஒரு போராட்டம் நடந்தப்போ ஒரு அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. எடப்பாடி என்ன சொன்னார் ஞாபகம் இல்லையா? இல்லை, எடப்பாடி என்ன சொன்னார்ன்றது இன்னும் இல்லை. சசிகலா கால் நடுவில் பூந்தாருன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? உங்கள் மனசில் தோணுமா? அது ஃபஸ்ட்டு நானும் எடப்பாடி விமர்சனம் பண்ணியிருக்கேன்.
இதே மேட்டருக்கு விமர்சனம் பண்ணியிருக்கேன். காலைல விழுந்து சிஎம் போஸ்ட் வாங்கினாருங்க சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் சிஎம்மாக இருக்கும்போது காலைல விழுந்ததால் கிடச்சாரு. இதே நான் இன்னும் வாழ்த்தியே பேசியிருக்கேன். காலைல விழுந்தாலும் கவுத்து விட்டு மேலே வந்தார் பாருங்க அந்த ஆள், இப்படி நான் பேசியிருக்கேன். இது தோணுமா? இப்போ நான் சொன்ன அந்த இது தோணுமா? இல்லை. உங்களை பேச விட்டால் தோணுமா உங்களுக்கு? அது எனக்கு தோணவே தோணாது. ஃபஸ்ட்டு கிராஸ் கூட ஆகாது. சில விஷயங்கள், சில வார்த்தைகள் நம்ம மனசில் தோணும், ஐயோ மேடன்ட்டு பேசாம தவிர்ப்போம். மனசுலையாவது கிராஸ் பண்ணுமா இந்த வார்த்தை? இல்லை. ஆனால் உங்கள் மனசில் இந்த வார்த்தைகள் தோன்றி நீங்கள் அதை மேடையில் பேசுகிறீர்கள். அண்ட் பேசுகிறதோடு இல்லாமல் க்ரௌடை இது பண்ணுறீங்க. எப்படி போனார் அப்படின்னு பண்ணார், ஞாபகம் இருக்கா? அவன் எல்லாம் கத்துறான். ஸோ அவங்கக்கிட்டேருந்து இப்படி தான் பதில் வருன்றது உதயநிதிக்கு தெரியுது. ஏன்னா இவன் பூரா நம்மால் நம்மை போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் தான் திமுகவில் இருப்பார்கள் என்பதும் அக்கட்சியின் தலைமைக்கு தெரியும். அதனால தானே க்ரௌடை பார்த்து இப்படி கேட்குறாரு. இப்போ இதுக்கு வருவோம். இப்போ நீங்களே சொன்னீங்க, இது 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. மோடி அமித்ஷாவை பார்த்தா காலில் விழுறாரு, படுத்துக்கிறாரு. சசிகலாவை பார்த்தா என்ன பஸ்ஸு? உங்கள் மனசில் அவரை சிறுமைப்படுத்தணுன்ற எண்ணம் அதில் மேலோங்கி நிற்கிது. திரு பழனிசாமி அவர்களே சிறுமைப்படுத்துறதுக்கு விஷயமா இல்லை. சசிகலா அம்மையாரும் சிறுமைப்படுத்துறது பஸ். அந்த பொம்பளை என்னையா பாவம் பண்ணுச்சு? நான் ஃப்ராங்காகவே கேட்குறேன். 30 வருஷம் ஜெயலலிதா கூட வாழ்ந்து சில 1000 கோடிகளை சம்பாதித்தார்கள், அது வேறு. அதுக்காக அவங்க பொது வாழ்க்கையில் இருக்காங்கன்றதுக்காக என்ன பஸ்? நான் நடந்ததை சொன்னேன், ஆனால் இதெல்லாம் ஆபாசன்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க, நடந்ததை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அதை பற்றி பேசியிருந்தார் திரு உதயநிதி. இப்போ அது ஆபாசம் இல்லையா? பார்த்து நடந்தது தானே சொன்னேன்னா, காலில் வந்து சிஎம் போஸ்ட் வாங்கினாருங்க. யாராவது விமர்சனம் பண்ணுவாங்க? இதுக்கு பண்ண மாட்டாங்க. இதை தானே எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு இல்லையா? காலில் விழுந்தாங்க வாங்கினேன் சொல்லிட்டாரு. நான் தவழ்ந்து முதலமைச்சரானேன்றதையும் சொல்லிட்டாரு. தவழ்ந்து தான் ஆனே பேசினார். இதுக்கு எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு என்கேஜ் பண்ண முடியுமா இவன் கூட? அப்போது உதயநிதியோட மண்டையில் என்ன ஓடினுக்குது? அவர் மைண்டு பூரா என்ன இருக்குது? அருள்மொழி 16 வயதில் நானும் இப்படி சிந்தித்திருப்பேன். நம்ம இருக்குல்ல, இன்னும் வானத்துலேருந்து நேராக வந்துடல, எல்லாரும் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். எனக்கு என் மனசில் 16, 17 வயதில் என்ன பாலியல் எண்ணங்கள் ஓடியதுன்றது என்னால் ரீகால் பண்ண முடியும். அது வேற என்னென்னா அந்த பீரியட் இல்லை. இப்போ எனக்கு என்ன மனசில் தோணுன்னா, சின்ன பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். நம்மளை 4 பேர் பார்க்குறான், நம்ம பேசுகிறத கேட்குறான், அப்போ கவனமாக பேசணும். தவறானவைகளே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நமக்கு தோணும் ஏதோ அவனுக்கு 2 விஷயம் தெரியும் தானே போய் இன்டர்வியூ யூடியூப்பில் பார்க்குறான். அவனுக்கு போய் நான் இப்படி சொல்லிக் கொடுத்து ஒரு தவறான கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடாது அல்லவா? நான் என்னை பின்பற்றுபவர்களுக்கும் நான் அதை சொல்லித்தரேன் இல்லையா? அது பாவம், அது தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். பாவம், எனக்கு ஒரு விஷயம் தெரிலன்னு தானேப்பா. ஆனால் அண்ணாந்து ஒன்றும் பார்க்குறேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சுன்னா நான் நீ பேசுறது ஏன் திரும்பி பார்க்க போகிறேன்? ஒரு பெரிய ஊர் பேசி போயான்ட்டு போயிடுவேன். ஆனால் எனக்கு சில விஷயங்கள் தெரியல, அப்போ நம்ம அருள்மொழி சொல்கிறத கேட்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். நீ எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தா இப்போ சொல்லுங்கள், அவர் பருவர்ட்டா இல்லையா? அவர் சில இடங்களில் பதில் சொல்கிறாருலண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதுவிலக்கு டாஸ்மாக மூடுங்கன்னு ஒரு சாதாரணமாக ஒரு பொதுமக்கள் ஒரு பிரஜை கேட்குறாங்க. சார் டாஸ்மாக மூடுங்க சார். 16 எங்கள் ஐயா மரியாதைக்குரிய கலைஞர் மு கருணாநிதி டாஸ்மாக மூடுன்னு சொன்னார். ஓட்டு போட்டிங்களா? அதிமுக தானே ஓட்டு போட்டிங்க அப்படின்னு அவர் ஒரு பதில் மொழி கேட்குறாருல, உரையாடல் துவங்குறாருல, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது உரையாடல் இல்லைப்பா, மிரட்டுறது. இது மிரட்டல். 14 டாஸ்மாக மூடுறோன்னு சொன்னால் ஓட்டு போடல இல்லை, அதுதான் போ. சரி 16 மூடுறோன்னு சொன்னால் ஓட்டு போடல, 21 ஓட்டு போட்டாங்களா மூடு. சரிப்பா, 16 ஓட்டு போட்டு இவங்க சிஎம் ஆயிருந்தாங்கன்னா டாஸ்மாக மூடி இருப்பாங்கன்ற உதயநிதி சொல்கிறாரு. அவன் சொல்கிறது தண்ணியில் எழுதி. ஃபஸ்ட்டு உதயநிதிக்கு கட்சியோட கொள்கை என்ன, திட்டம் என்ன, நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறியா? அவங்க அப்பாவுக்கு என்ன பேசுகிறோன்றது கடைசி வரைக்கும் தெரியாது. உதயநிதி வாய்க்கு வந்தது எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற எண்ணம் வந்தது. கொஞ்சம் யோசிச்சு போகிறப்பா, சின்ன பையன் லைஃப்பில் எதையுமே கஷ்டப்படாத ஒரு ஆள் உதயநிதி. அவர் தாங்குறாங்க தொண்டர்கள். அப்போ வானத்தில் தானே பறப்பான் அந்த பையன். 7 கழுத வயசாகுது, இன்னும் என்ன பேசணும்னு கூட மேடையில் தெரியலன்னா, இப்படிப்பட்ட நபர்கள், இப்படிப்பட்ட ஒரு பெருவர்ட்டுக்கிட்ட தமிழ்நாட்டின் நிர்வாகம் வந்து சேர்ந்தால் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற சந்தேகம் என் மனதில் எழுகிறது. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகணும். அப்படி தான் போகணுன்றேன். தந்தை முதல்வராக இருந்தபோது ஸ்டாலின் ஆடிய ஆட்டங்கள் அந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் வயசாயிடுச்சு மனுஷனுக்கு, பாவம்ன்ட்டு விட்டுலான்னு போகிறேன்.
ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியில் நடந்ததெல்லாம் அந்த காலத்து ஆட்களுக்கு நினைவு இருக்கும். அந்த ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியில் படித்து கொண்டிருந்ததில் அப்போது சிறைத்துறையின் டிஐஜியாக இருந்த வித்யாசாகரின் மகளும் அடக்கம். அதோட நீட்சி தான் நெருக்கடி நிலையில் நடந்த தாக்குதல். இப்போ மட்டும் இல்லை, அசிங்கமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு இங்கே பேசுனது. இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டி தலையில் அடிபட்டு ஷி வாஸ் ப்ளீடிங் ஐ திங்க். நெடுமாறன் ஐயா காப்பாற்றினார்னு நினைவு. என்ன பேசினார் தெரியுமா ஸ்டாலின்? அவுட்லைன் சொல்லிட்டேன், தையல் மிஷின் கொடுக்குறோம் ஃப்ரீயாக, இவ்வளோதான், புரிஞ்சுக்கேன். கரெக்ட். ஆனால் அதை திமுக காரங்க சொல்லும்போது இல்லை அந்த மாதிரி பொருளை நாங்கள் பேசலை, இந்த மாதிரி நாங்கள் பண்ண, நான் அப்படி தான் பேசுனேன்னு திமுக காரன் சொல்லுவான்னு இப்போ நீ எதிர்பார்க்குறியா? அப்புறம் இல்லை என்ன எதிர்பார்க்குற உதயநிதிக்கிட்ட? ஆமாங்க மைண்டு பூரா மாதிரி தான் இருக்குது, தான் பேசுகிறேன்னு சொல்லுவார். அவங்க கொடுக்குற விளக்கத்தை நீ எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிற. அந்த காலத்தில் அது அவங்க டிஎன்ஏல இருக்குது, தப்புன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க தம்பி. நான் தான் சொன்னேன், இதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். இப்போ நீயும் நானும் நம்ம வீடுகளில் கெட்ட வார்த்தை பேசுறது, ஐயோ ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா வீடு பூரா ஏய் என்னடா பெரியவங்க இருக்கும்போது அப்படின்வாங்க. அங்கே போ, அதான் அவங்க வாழ்க்கை. நீ அங்கே போய்ட்டு ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா என்னப்பா அப்படின்னு பார்ப்பாங்க. திமுகவனோட சிந்தனை வாழ்வியல் முறை இப்படித்தான் இருக்கிறது. திமுகவில் அத்தனை பேருமே பெண்களை கமோடிட்டியாக பார்க்குறாங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் நேற்று கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்பாகவே ஒரு காய்கறி இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயா எங்களுக்கு 1000 ரூபா வரலன்னு சொல்கிறாங்க. அதற்கு முதலமைச்சர் பொறுமையாக நிதானமாக மறுமொழி கேட்கிறார். உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை வீட்டில் வேறு ஏதாவது சில அனுபவங்களை பெற்றுக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க, அப்புறம் எப்படிமா கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதில் கொடுத்துட்டு போகிறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? கரெக்டு. இது செட்டிங்னு தோணலையா உங்களுக்கு? முதல்வர் நிதானமாக பேசுனது அதுவும் செட்டிங். அப்புறம் இது கூட தான் கலாய்க்கிறீங்க. ஏன்பா என்னப்பா போன வாட்டியும் டீ குடிச்சாரு, அதே டீ 5 வருஷமாக குடிச்சுனுக்கிறாருன்னு கலாய்க்கிறீங்க. முதல்வர் வடை சாப்பிட்டாருனா யோ 5 வருஷம் அந்த வடை ஊசி போயிருக்காது, 19 சாப்பிட்டு அதே வடையை இன்னும் சாப்பிட்டுக்கிறாருன்றீங்க. அப்போ ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதையும் செட்டிங் பண்ணுறது. அதனால தான் அரசு ஊழியராக பார்த்து எடுத்திருக்காங்க. சரி கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வரல உரிமை தொகை எல்லாட்ட. இது மாதிரி என்ன 1 கோடி பேரில் ஒரே ஒரு லேடியாக கேட்டாங்க. சரி இப்போ சிஎம் போகிறாருப்பா, செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டார் சிஎம், ஞாபகம் இருக்கா? அது செட்டிங் இல்லையா? எல்லாரையும் டக்குன்னு அலோவ் பண்ணுற முடியாதுல்ல, செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்குல்ல. சரி எல்லாரையும் அலோவ் பண்ணி வெட் பண்ணிவிட்டு ஒரு திறந்த வெளி மீட்டிங் வைக்கலாமா? சிஎம்கிட்ட யார் வேணாலும் கேள்வி கேட்கலான்னு சொல்லாமா? நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு போவேன்பா. அந்த நீங்கள் நலமான ஃபோன் அடிக்கிறாரு, அது இயல்பாக நடக்கிறதா செட்டிங்கா? ஆள்பவர்களுக்கே வலிச்சோம். இதெல்லாம் எப்படி எந்த டீம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுது? அப்புறம் பெண்ணுக்கு என்ன தான் வேலை? இந்த செட்டிங் எல்லாம் பண்ணுறது தான் பெண்ணுக்கு வேலை. ஓகே, அந்த அமைப்பு அந்த ஆமாம் வச்சுருக்கிறாங்க தனியாக திமுக. இதை இப்படி பார்த்துட்டு இயல்பாக கேட்டோன்னா ஐயோ எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களே. அதனால தான் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஹஸ்பண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பூரா செட்டப்பு. எனக்கு இதில் இந்த மாதிரி உதயநிதி இப்படி பேசுவதெல்லாம் எனக்கு வியப்பாகவே இல்லை உள்ளபடியே. ஏன்னா உதயநிதி புத்தி இப்படி தான்றதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறேன், நான் உதயநிதி 2வது முறை அப்படி பேசியதும் எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி நான் இதை கொஞ்சம் டீப்பாக சைக்கோ அனாலிசிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கூட்டம் அது உதயநிதிக்கு 19 ஃபஸ்ட்டு அரசியல் கூட்டம் உதயநிதிக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு கூட்டத்தில் இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு. ஏன் இப்படி பேசுகிறாரு, ஏன் இந்த எண்ணம் அவர் மனதில் தோன்றியதுன்னு சொல்லிட்டு சில மூத்த மனவியல் அறிஞர்களிடலாம் சென்று பேசினேன். ஓகே, அதுக்கு அவங்க சொன்ன பேர் ஃப்ராய்டியன் ஸ்லிப். ஃப்ராய்டியன் ஸ்லிப் என்ன இப்போ தமிழ் பொருள் என்ன? அதுக்கு அடி மனசில் இருக்குது, உங்களை அறியாமல் வெளில வந்துடும். அப்போது இந்த 2வது முறை ராஜேஷ் தாஸ் பற்றி பேசின அந்த கூட்டத்தில் தான் இதையும் பேசுகிறாரு எடப்பாடின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துலையும் போய் கேட்டேன். கேட்டப்போ அவங்க ஹூ இஸ் உதயநிதின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. இப்போ இந்த முறை இந்த தேர்தலில் பேசியதும் அந்த டெஃபினிஷனுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுறாரு. இப்போது இப்படிப்பட்ட மனிதரிடம் நாட்டின் அதிகாரம் கிடைக்கிறது, என்ன ஆகும்? ஏன் சுற்றி வளைச்சு பேசிக்கினேன்? இந்த மாதிரி ஆளுகிட்ட நாட்டின் ஆட்சி நடத்தும் அதிகாரம் போய்விட்டால் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அச்சம் எனக்கு இருக்குது. அவ்வளோதான். இந்த பயம் உங்களுக்கு இருக்கு? நடக்கும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு தெரியாது, நானும் பேச முடியாது. உதவி கேட்டு வர்றவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்கன்றது எனக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் ஆகலன்றது இப்போ கம்ப்ளைண்ட் எப்படி பண்ண முடியும்? அதனால் இவங்க இப்படி பேசுறது இயல்பு தான். இந்த ஆட்டிடியூட் அது மட்டும் இல்லை. ஓகே, ஓசியில் தானே பண்ண எல்லாருக்கிட்டையும் பாருங்க. இல்லை அது 1000 ரூபா மேட்டரில் கதிரானந்த் ஒரு நகைச்சுவையாக சொன்னார். பான்ஸ் பவுடர் வச்சுருக்கீங்க, மேக்கப் போட்டுக்கிறீங்க, 1000 ரூபா வந்துருச்சா? தம்பி பிரதாப் அட்வான்ஸ் கேட்குறாரு உன்ட்ட, சரியா? இந்த மாதம் சம்பளம் வேணும்னு அட்வான்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். அட்வான்ஸ் கொடுத்தோன்னே ஒரு 2 நாள் கழித்து பிரதாப் ஒரு புது சட்டை போட்டுன்னு வர்றாரு. பார்த்துட்டு சட்டை நல்லா இருக்குன்றது வேறு. புது சட்டை போட்டிருக்கா
அட்வான்ஸ் காசா அப்படின்னு கேட்டேன்னா உன் மனசில் பண்ணையாருன்ற எண்ணம் இருக்குன்னு தான் அர்த்தம். கரெக்டாக? கேவலமான எண்ணம் அது. அதாவது எனக்கு அவசரம்னே ஒரு இப்போ 20,000 அட்வான்ஸ் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது ஒரு சேலரியில் அட்வான்ஸ் தான் கொடுக்குறீங்க, போயிடுச்சு. சரி, இது அட்வான்ஸ் கூட சரியாக இருக்காது, ஒரு அவசரத்துக்கு ஒரு 2,000 கொடுங்கன்னு கேட்குறாரு. 2,000 கொடுத்தேன். என்னையா 2,000 புதுசட்டியா, இதுக்கு தான் கேட்டேன் 2,000 அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களோட மலினமான புத்தியை காட்டுது. எஸ். ஆட்சியாளர்கள் என்பவர்கள் நாட்டின் உரிமையாளர்கள் அல்ல. நாட்டின் நிதியை 5 ஆண்டுகளுக்கு நிர்வாகம் செய்யுங்கள் என்பதற்காக மக்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள். அவர்கள் இன்னும் சொல்ல போனோம்னா காப்பாளர்கள், நிர்வாகிகள். அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அப்படி இருக்கும்போது 1000 ரூபாயை கதிர் ஆனந்த் அவங்க அப்பா துரைமுருகன் இருந்தால் வாங்கி கொடுத்தாரு. கவர்மெண்ட் காசு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறீங்க. மக்கள் வரி பணம் அப்படி போயிட்டு வருது. இந்த மக்கள் வரி பணத்தில் ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு இதில் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டு பலபலன்னு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு நகைச்சுவையாக தெரியும் பாஸ். உங்கள்கிட்ட கை நீட்டி அந்த 1000 ரூபாய் வாங்குற என்ன நீங்கள் அவமானப்படுத்துறீங்க பாஸ், சிறுமைப்படுத்துறீங்க. இப்போ நீங்கள் பிரதாப்புக்கு அந்த இப்போ 20,000 ரூபா அட்வான்ஸை கொடுத்துட்டு சப்சிடின்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு ஏன் சட்டு பேண்ட்டெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பண்ணையார்த்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. கதிர் ஆனந்த் யாருன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும்.